எங்கள் தாத்தா பேர் வந்து குப்பன். 100 வயது கடந்து 101வது வயதில் கால் எடுத்து வச்சிருக்கார். அவருக்கு வந்து நாங்கள் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து கேக் வெட்டி மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். குடும்பத்தில் மொத்தம் 40 பேரப்பிள்ளைகள் பேத்திகள் எல்லாரும் கும்பலாக இருக்கோம். அவருக்கு கேக் வெட்டி அன்னதானம் போட்டு எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணோம். அவருக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லை. அதனால தான் அவர் 100 வயதை கடந்திருக்கிறாரு. அதே நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரே குடும்பமாக வந்துட்டு இருக்கோம். ஒரே கும்பலாக அவரோட நேரில் தான் நாங்கள் இன்னமும் இருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விழா கொண்டாடி நல்ல மகிழ்ச்சியாக இருந்தோம். அவருக்கு 4 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பொண்ணு. அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிட்டு பேரம்பேத்திகள் எல்லாரும் சந்தோஷமாக ஒரு 40 பேர் இருக்கோம். நாங்கள் ஒரே குடும்பமாக. அவர் வந்து எந்த பழக்கமும் இல்லாமல் நல்லபடியாக வந்து பசங்களை வந்து வளர்த்தாரு. அவரை பார்த்து தான் எங்கள் பசங்களையும் நான் அது மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. விவசாயம் பண்ணி தான் எல்லா பசங்களையும் வந்து வளர்த்தாரு அவர். இந்த காலத்தில் வந்து நிறைய பசங்களுக்கு வந்து கெட்ட பழக்கம் இருக்குது. ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவரோட சொந்த முயற்சினால தான் 4 பசங்களையும் வளர்த்து நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவரை மாதிரி இந்த வயலூரில் யாருமே இருக்க முடியாது. எங்கள் தாத்தா மாதிரியே எங்கள் பசங்களையும் வளர்க்கணுன்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். தாத்தாவுக்கு 101 வயசு ஆகுது. தாத்தாவுக்கு 4 பசங்க, ஒரு பொண்ணு. ஒரு பையனுக்கும் வந்து 4 பையங்க. அவங்களோட பசங்க கொள்ளு பேரனுங்க வந்து 3 பேர். மொத்தம் எங்கள் வீட்டில் வந்து 40 பேர் இருக்கோம். பிள்ளைங்க, மருமக, பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி எல்லாம் மொத்தம் 50 பேர் கணக்காயிடுச்சு எங்களுக்கு தாத்தா. எங்கள் தாத்தா வந்து நல்லபடியாக தான் எங்கள் ஊரில் நல்லா வாழ்ந்தார். இவரா மாதிரி யாரும் கிடையாது. எங்கள் தாத்தா மாதிரி தாத்தா தான் வந்து அவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கார். இவரோட வயசுக்கும் இவருக்கு இதுக்கும் யாரும் இல்லை. நல்ல நடமாட்டம், பேச்சிலிருந்து எல்லாமே நல்லா இருக்குது. உடம்பு ப்ராப்ளம் கூட எதுவும் கிடையாது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கார்.